மாடர்ன் கிரிக்கெட்டோட கிளச் கார்டு. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இங்கிலாந்து vs ஆஸ்திரேலியா 2019 ஆஷஸ்ல தேர்ட் டெஸ்ட் மேட்ச். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மேட்ச்ல ஆஸ்திரேலியா இங்கிலாண்டை போட்டு தவச்சு ஈஸியா ஜெயிச்சிடறாங்க. இங்கிலாந்துலயே தேர்ட் மேட்ச், இந்த மேட்ச் ஜெயிச்சாதான் சீரியஸ் கையில புடிச்சு வைக்க முடியும்னு இங்கிலாந்து இறங்குறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியா 179 ரன் அடிச்சு ஆல் அவுட் ஆறாங்க. அடுத்த இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து வெறும் 67 ரன்னுக்கு 10 விக்கெட்டை லாஸ் பண்றாங்க. அடுத்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுற ஆஸ்திரேலியா 246 ரன்னுக்கு ஆல் அவுட். 359 ரன் அடிச்சா அந்த டெஸ்ட் வின் அப்படின்ற கண்டிஷன்ல இங்கிலாந்து வந்து பேட்டிங் வராங்க. டக்குன்னு விக்கெட் விழுந்தாங்க. அப்புறம் நடுவில் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆனிச்சு. அப்புறம் அப்படி இப்படின்னு வந்து கடைசி வரைக்கும் அந்த மேட்ச்லயே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுன்னா பென் ஸ்டோக்ஸ் மட்டும்தான். தனி ஒரு ஆளா ஒரு பக்கம் நின்று பென் ஸ்டோக்ஸ் விளையாண்டு இருக்காரு. ஆப்போசிட் சைட்ல விக்கெட் கண்டினியூஸா லாஸ் ஆயிட்டே இருக்கு. கடைசி விக்கெட்டுக்கு 79 ரன் அடிச்சா வின். ஜாக் லீச் நான் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. அப்போ வந்து பென் ஸ்டோக்ஸ் ஸ்ட்ரைக் எடுக்கிறாரு. எப்படியா ஒண்ணு ஜாக் லீச் ஸ்ட்ரைக் கொண்டு வந்து அவர் விக்கெட் எடுக்கணும்னு ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் ட்ரை பண்றாங்க. அந்த விக்கெட் எடுத்தா அந்த ஆசஸ் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு, இல்லைன்னா இன்னொரு மேட்ச் விளையாடும். பென் ஸ்டோக்ஸ் ஒரு பக்கம் தனியா நின்று பவுண்டரிஸா அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காரு. எந்த பவுலர் போட்டாலும் அதை அவர் ஒரு பவுலராகவே கன்சிடர் பண்ணாம நல்லா ஒரு பீக் ஃபார்ம்ல இருக்காரு பென் ஸ்டோக்ஸ். ஆஸ்திரேலியன் ஃபீல்டர்ஸ் எல்லாரும் தூக்கி பவுண்டரி நிறுத்திட்டாரு கேப்டன். டெஸ்ட் மேட்ச்ல இப்படி ஒரு ஃபீல்ட் செட் பார்க்க முடியாது. ஒரு 2020 ஃபீல்ட் செட் டெஸ்ட் மேட்ச்ல இருந்தது. அப்பயும் பவுண்டரிஸா பிக் பண்ணாரு பென் ஸ்டோக்ஸ். அந்த மேட்ச் எப்படி இருந்ததுன்னா, ஆன் ஸ்ட்ரைக், அதாவது ஜாக் லீச்சுக்கு ஸ்ட்ரைக் தரக்கூடாது, அது ஒரு பிரஷர். அதே மாதிரி டார்கெட் அச்சீவ் பண்ணும், அது ஒரு பிரஷர். ஒரு பீக் பிரஷர்ல பென் ஸ்டோக்ஸ் ஒரே விக்கெட்டை கையில வச்சுட்டு அந்த மேட்ச் வந்து சக்சஸ்ஃபுல்லா இங்கிலாந்துக்காக முடிச்சு கொடுக்குறாரு. தனி ஒரு ஆளா நின்று 135 ரன் அடிச்சு அந்த மேட்சை வந்து சேவ் பண்றாரு. அதுக்கு அடுத்த மேட்ச் 4வது டெஸ்ட் இங்கிலாந்து வின் பண்ணி அந்த சீரியஸே வந்து சேவ் பண்றாங்க. இந்த கிளச் இன்னிங்ஸை பத்தி உங்களோட தாட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.